Hello friends, chicken sharpener மாதிரி நம்ம பார்க்க போறோம். First இதை இப்படி ஓபன் பண்ணலாம். இதுக்கு சாப்பாடு கொடுக்கிற மாதிரி. அது கிரைண்ட் பண்ணது தெரியுதா உங்களுக்கு? Bye. Hello friends, இன்னைக்கு நம்ம ஒரு chicken sharpener மாதிரி நம்ம பார்க்க போறோம். So இப்போ பிரிச்சு பார்க்கலாம். First இதை இப்படி ஓபன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம எடுக்கலாம். ஸோ இப்போ உட்கார்றதுக்கு இந்த ஹென் உட்கார்றதுக்கு ஒரு அழகான ஒரு சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை ஹென் மாதிரி போட்டிருக்கோம் உள்ள. ஸோ இது இப்படி உட்காந்து இப்போ வந்துட்டு இதோட வாய்க்குள்ள பென்சிலை விட்டு இப்படி நம்ம சீவனம்னா இங்கே அடியில் டஸ்ட் வரும். இப்போ இங்கே ஒரு குட்டி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். இங்கே ஒரு குட்டி இருக்குன்னா இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுக்கு இங்கே ஒரு ஓட்டை இருக்கும். ஓட்டையில் சீவிட்டு அதுக்குன்னு கையை விட்டு சீவிடாதுங்க, நான் சொல்கிற மாதிரி. அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு அப்படியே கை சீவிடுச்சு. ஸோ இது வழியாக டஸ்ட் வந்துடும். அப்படியே சாப்பாடு கொடுக்குற மாதிரி பண்ணி இதை சீவுறேன். கறக்கு முறுக்குன்னு சத்தம் கேட்கும், உடஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். எடுத்து பார்க்கலாம் இந்த பென்சில் இவ்வளோ இருந்த பென்சில் எவ்வளோ ஷார்ப்பா இருக்கு பாருங்க. ஓகே, இந்த பென்சில் இங்க வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ள டஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் வந்துருச்சு. ஆனா நீங்க சாதாரண ஷார்ப்னர்ல சீவுற டஸ்ட் மாதிரி இது வரல. இங்க பாருங்களேன், நூடுல்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஓகே, இது அதுக்கப்புறமா நீங்க டஸ்ட்பின்ல கொட்டிக்கலாம். அது வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம குட்டியில ஷார்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் ஏற்கனவே பண்ணிட்டு இதுக்கு பின்னாடி பண்ணலாம். ஸோ இந்த குட்டியில விட்டு ஷார்பன் பண்ணி பார்க்கலாம். இது பண்ணியாச்சுல்ல, இப்போ இதுலயே திரும்பி பண்ண வேணாம். இப்போ இந்த குட்டியில ஷார்பன் பண்ணி பார்க்கலாம். சாடா, இதே மாதிரி இங்கேயும் ஷார்பன் ஆயிடுச்சு. குட்டியில ஷார்பன் பண்ணாலும் பெருசுல ஷார்பன் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் வருது. ஓகே, இப்போ பிரிச்சு பார்க்கலாம். இந்த குப்பை எப்படி இருக்குன்னு பாருங்க. இது பாருங்க, நான் உங்களுக்கு நல்லா காட்டேன். இது வந்துட்டு இதுல நம்ம ஷார்பன் பண்ற ஷார்ப்னர் மாதிரியே கொடுத்துருக்காங்க. இதுல வர குப்பை எப்படி இருக்கு, இதுல வர குப்பை எப்படி இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி வருது. சோ ஏன்னா நான் உங்ககிட்ட காட்டுறேன், இதுல ஷார்பனர் வந்திருக்கு. நம்ம சாதாரண ஷார்பன் பண்ற ஷார்பன் மாதிரி வந்திருக்கு. அதனாலதான் இது இப்படி வந்திருக்கு. இதுல ஏன் இப்படி வந்திருக்குன்னா உங்களுக்கு தெரியுதா? இதுல தெரியுதா உங்களுக்கு? இதை விட்டுருங்க, இதுக்குள்ள ஒரு பிளேட் மாதிரி இருக்கு, தெரியுதா? ஓகே, சோ இதை திரும்பி கீழே போட்டு வச்சு குள்ள போட்டு இதுக்கு கிடைச்ச சீட்ல நம்ம இதை உட்கார வச்சிடலாம். சடா. அப்புறம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இது நானே காசு சேர்த்து அமேசான்ல ஆர்டர் போட்டு வாங்கினேன். நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஷார்ப்னர் மாதிரி ஷார்ப்னர்ன்ட்டு அவசியம் இல்லை, இதை ஏதாவது வாங்கிக்கணும். ஓகே, பாய்.